ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, தள்ளு தான். எங்க அங்கே வேணும் கரவியா பேக பாருடா. நோய் நொடி இல்லாதவங்களை மட்டும் கூட்டு போட்டா நீ எப்படி வர போற? கடைசியா பேக்ஸ் போட்டு மேனேஜ் பண்ணிடணும். அடுத்த வேலையை கட்டிடுவீங்களா? இதை இங்கே கட்டிடுவேன் நான். அப்படியா? அதுக்கப்புறம் அது பாடாச்சு, பேக்கு பாடாச்சு, பைக்கு பாடாச்சு. எனக்கு லவ் அங்கே போயிட்டு போட்டுக்கிறேண்ணா போகும்போது. என்ஜாய் தி ட்ரிப். சண்டே சந்திப்போம். சண்டே என்ன ஈவினிங் வரும் வரேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மோட்டோ ட்ரைப் தமிழ். காலையிலேயே எங்கடா இவ்வளோ வழியாக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பைக் ட்ரிப் போகிறோம். எஸ், ஸோ ஃபைனலி த பாய்ஸ் 2024க்கான ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். பைக் ட்ரிப்புங்கிறனால ப்ராப்பராக ஸ்டே பண்ணி போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போகிற லொக்கேஷன்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல். அண்டு வெதர் கண்டிஷன் வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக இருக்குது. என்னென்னா கண்டினியூஸாக லாஸ்ட் வீக் ஃபுல்லாக இங்கே மன்சூன். ஸோ அதுலேயே எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எல்லோரும் சேஃபாக போயிட்டு வரணுங்கிறதுக்காக 3 days பிளான் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கிளம்ப ரெடி ஆகிட்டோம். என்ன இது பிளான் முழுசாக சொல்லும் முதல்ல சேனலுக்கு புதுசாக வந்துட்டு இருந்தீங்கன்னா, மோஸ்ட்லி புதுசாக தான் வந்திருப்பீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே ஒரு லைக். ஸோ இப்போ டைம் 1:30 AM. கொச்சிக்கடையில் கோட்டையான கொச்சிக்கடையில் இருந்து தான் வந்து எல்லோரும் கேதர் ஆகிட்டு அங்கே இருந்து 2:30க்கு கிளம்புற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அகெயின் கொச்சிக்கடையில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அரவிந்தன், ஹாய் ப்ரோ, எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் எல்லாரும் எல்லாம் போகிறோம். அதுக்கு இப்போ வாட்டர் ப்ரூஃப் பேக் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா சொல்ல, ஏன் மூஞ்சி சூத்துல விட்ட மாதிரி எப்படி இருக்கீங்க? ஹாய் காய்ஸ், உங்கள் யூடியூப் சேனலில் உங்கள் பிரவீன். ஹாய் ப்ரோ. சதீஷ் போகிற வழியில் வெள்ளாம்பட்டியில் பிக் பண்ணிடுறேன். எங்கே போகிறோம் ப்ரோ? ஹாய் காய்ஸ், நாங்கள்லாம் ட்ரிப் போகிறோம். பைக்கர்ஸ் ட்ரிப் டு எல்லை அண்ட் நுவரெலியா. லடாக் ட்ரிப் போகிறவனுங்களே அமைதியாக போயிட்டு வரானுங்க. இந்த ஆருக்கு எல்லை மட்டுமா போகிறோம்? இல்லை, நமக்கு அது தூரம் தான்டா. ஓ, ஆமா ஸ்ட்ரீட் ஜங்ஷனில் ரைட் சைடில் இருக்காது. அப்படியே நேராக அதுக்குள்ளே போடு. இங்கேங்களா? ஆமா ஸ்ட்ரீட் ஓரத்தில் இருக்குது தானே. 24 hours இப்படி நாங்கள் போகிறோம். போயிட்டு யூ-டர்ன் பண்ணி வந்து யூ-டர்ன்லாம் பண்ண தேவையில்ல, அந்த ஓரத்தில் இருக்குதா திரும்பணும். இது லெஃப்ட்டில் இருக்காது. அது மூடி இருப்பான்டா. அதுக்கு அங்கிட்டு இருக்கிறதான் திறந்துருக்கும். இல்லை இது திறந்து ஓரத்தில் இருக்குது. 24 hours. அப்படியா? சரி போடுங்களே. எனக்கு போமா, கடி முன்னுக்கு போ. பாய்ப்பா. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. கிளம்போலேருந்து இன்னும் ஒருத்தர் மட்டும் இருக்கார் முன்னாடி பிக் பண்ணிக்கிறதுக்கு. அவரை பிக் பண்ணிட்டோன்னா அங்கேருந்து டிரெக்டாக நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போக தான் இருக்குது. ஸோ டைம் இப்போ 3:30. மார்னிங் 8:30க்குள்ளே அங்கே லொக்கேஷன் எல்லையில் ரீச் ஆகிற பிளானில் தான் இருக்கோம். ஸோ இதுதான் நாங்கள் இப்போ போக போகிற ரூட். கொலம்போலேருந்து அப்படியே கடுவேல ரத்னபுரம் ரூட் போட்டு நேராக பலாங்கோட பண்டாரவேலை அடுத்து எல்லை. ஸோ இது வந்து போகிற ரூட் மட்டும்தான். அங்கேருந்து ரிட்டன் நாங்கள் வந்து நுவரெலியா போவோம். நுவரெலியாவிலேருந்து அகெயின் பலாங்கோடை வந்து பலாங்கோடையிலேருந்து அகெயின் கொலம்போ வருது. இதுதான் ஸோ ஓவரால் போயிட்டு ட்ரிப்போட பிளான். ஸோ இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து நாங்கள் இங்கேருந்து எல்லை வரைக்கும் போகிறது தான். ஸோ எல்லையிலேருந்து அடுத்து இருக்க டெஸ்டினேஷன் எல்லாத்தோட வீடியோஸும் வந்து அப்கமிங் எபிசோட்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. எங்கடா இங்க இருந்த பெல்ட்டை காணோம். அம்பி மாதிரி போகத்தான் இருக்கு அந்த கடைக்கு போயிட்டு சண்டை பிடிக்கிறது. கன்சியூமர் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யூடியூப்ல போடுவாங்க. பீப் போடுவேன் பிராண்டுக்கு. எல்லாருமே அந்த பெல்ட் எடுத்துடாதீங்க. ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, இப்போ அப்படியே தள்ளிட்டு தள்ளு தான் போயிருக்காங்க. பக்கத்தில் ஷாப்ஸ் எதுவும் இல்லைன்னு ஒரு பெயிண்ட் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். கம்ப்ளீட்டாக பைக்கோட பெல்ட் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகியிருக்கு. இதுலேருந்து உங்களுக்கு விளங்குதான்னு தெரியலை. வாங்க, முன்னாடி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது. టైర్ కార్డ్ నడులు ఇరిగింది తమ్మి. అలా కాల్ పెట్టాం 3 కిలోమీటర్ பல்லு இது தட்டுங்க கடையில வீட்டு மங்கதான் இருக்கு. ஏதோ ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது, பார்ப்போம். என்ன சொன்னாங்க? இங்கே ஓட்ட எல்லாருக்கும் அந்த பெல்ட் இல்லையா, இன்னொரு 3 கிலோமீட்டர் போனால் அன்னைக்கு இந்த கடை உண்டு. சரி, 3 கிலோமீட்டர் தானே, தள்ளிட்டு போயிடும். ஒரு 3 கிலோமீட்டர் அவேல ஒரு ஷாப் இருக்குது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாரு. ஸோ முன்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க மற்ற வெஹிக்கிளை. இப்போ நாங்களும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மார்னிங் டைமில் இந்த மிஸ்ட்டில் பைக்கை ஓட்டிக்கிட்டு போகிற ப்ளிஸ்ஸே தனி. சீரியஸாக அது வந்து ரைடர்ஸ்க்கு வந்து இது உடனே ஃபீல் ஆகும். அண்டு நீங்களும் விஷுவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறவங்களுக்கு விஷுவலில் இருக்கிறத விட 200% வந்து லைவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து இது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படி இந்த விவோட ஒரு இளையராஜா சாங் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், அட எண்ணம் மீறுது வண்ணம் மாறுது கண்ணோரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், பொன்வானம் பன்னீர் தூவது இந்நேரம், தங்கத்தாமரை. எங்க எங்களை காணல நீங்க? இல்லை இல்லை இல்லையா? இவ்வளோ தூரம் அவ்வளோ சுருக்க வந்துட்டானுங்களா? அவனுக்கு முதவே தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க தானே. ஆனாலும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு பார்ப்போம் முன்னுக்கா. லொக்கேஷனை போடுறது, லைவ் லொக்கேஷன் போடுறது. கடைகள் இருக்கு நிறைய, ஆனால் முன்னுக்கு போயிருக்கானுங்க. அடே இங்கேயே கடைகள் இருக்கேடா, ஏன் தாண்டி போனீங்க? இந்த டைமில் எந்த கடையுமே திறந்துருக்காதுடா. எப்படியும் தட்டி தான் பேசி எடுக்கணும். அங்கே திறந்து இருக்கணுமா? அதுவும் மூடி தானடா இருக்கும். காலையில் 6 மணிக்கு எவன்டா திறந்து வச்சிருப்பான் ரிப்பேரிங் ஷாப்பு. இதா வந்துட்டான். கஞ்சினிங்களா? என்ன கதை? எடி எடி எடி. ஓ ஆ வா வா, அடே சாமா இருக்கான். திங்களா திங்களா
பேசுனியா? நான் கேட்டேன் சாமா இருக்குதானே இது இன்ஸ்பெக்டர் பெல்ட் கேட்டேன். ரெண்டாவது அந்த முதலாவது நம்பர் வேலை செஞ்சு இப்போ வாரம் நான் போட்டேங்கிட்ட என்ன நல்ல விஷயம். நடுவில் ஒரு இடம் இருக்கு போப்பத்தலைக்கு போட அந்த ரோட் பனியை பார்த்தியா எப்படி பண்ண அதில் இருக்க ரெக்கார்டில் இருக்கு. படி இருக்கு. இல்லை திரும்ப நீங்கள் எங்கிட்ட போவீங்களா ஸ்டார்ட் ஆகும் பாட் ஆஃப் பண்ணுடா ஆடாது. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. கொடுக்குறதே இல்லாமல் பண்ணி அடே காலை சாப்பாடு எவ்வளோ போட்டு 500 ரூபா பட்ஜெட் தானே. 4 பனிஸ் 60 ரூபா கழிச்சிக்கிட்டு 4 மணி 60 ரூபா. எங்க அங்கே எவ்வளோ? இரு எல்லாம் வீடியோவில் போடுவேன் பாரு. இது உன்னோட வீட்டுக்கு கொண்டாந்து காட்டுறேன் உன்னோட அப்பா கிட்ட. பாருங்க புள்ளைய வளர்த்துக்க சொன்னா பாத்தீங்களா? புள்ள பேசுற வாயை திறந்தா பீப் தான் பிள்ளைக்கு. இப்ப சொல்லு 4 பனிஸ் என்ன வேலை? 100 ரூபா தம்பி. 100 ரூபாயா? அனுரைக்கு எழுதுக்கடா லெட்டரை. உங்களோட கணக்கு மட்டும் 800 ரூபாயா? அடே 8 மால் பண்ணி தின்னீங்களாடா 4 பேர் போயிட்டு. அடே பேட்டிங் பண்றதுக்கு இடம் இருக்கு. நீ கிடைக்கிற இடத்துல எல்லாம் பேட்டிங் பண்ண பார்க்காத. ரெண்டுனா 200 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்க நீ. அடே இவன் கால பட்ஜெட்ல 200 ரூபாய் களி. அங்கிட்ட போயிட்டு நடந்துக்கிட்டு அப்போ எது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு அடே கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கின்னு இருக்கார். சபா இப்போவே களை கட்டுது மூமெண்ட்டில் போய்கிட்டு இருக்கு கைஸ். ஸோ ஃபைனலி வண்டியை ரிப்பேர் பண்ணியாச்சு. வண்டியில் என்ன ஆகிருக்குன்னா பெல்ட்டை வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணாதனால பெல்ட் வந்து ஒரு இடத்துல இறுகி கிழிஞ்சி கடைசியில் கவரை கலட்டி பார்க்கும்போது பெல்ட் ஒன்று உள்ளே இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே சில நல்ல மனிதர்கள்னால எப்படியோ ஷாப் ஓப்பன் ஆகிறதுக்கு முதவே அவங்க வந்து எங்களுக்கு அதெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்து பெல்ட்டெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓவராலாக இருந்த 200 கிலோமீட்டரில் இப்போ தான் ஒரு 30-35 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா வெஹிக்கல் இஷ்யூ ஆனதுனால காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து எங்களால் கம்ப்ளீட்டாக ஷாப்ஸ் தேடி அதுக்கு சாமான் தேடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் முடிகிறதுக்கே போயிடுச்சு. ஓப்போ வீடியோ எடுக்கிறானுங்கன்னு எல்லாரும் போகிறானுங்க அடிச்சு பிடிச்சிக்கிட்டு முன்னுக்கு. ரைடு போகிறத ரேஸாக மாதிரி இப்போ என்ன பண்ணுறது நீல. அப்போ நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்புறம் திரும்ப அங்கே இருந்து எடுத்தோன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக அப்படியே போகத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இனி எல்லாம் தான் இப்படி தான் சொல்லி கிளம்புறோம். கடவுளேன்னு திரும்ப எதுவும் பிரச்சனை வராமல் ப்ராப்பராக போயிட்டோன்னா சரி. பைக்கில் எப்படி உட்காருவீங்க? பின்னாடி எப்படி உட்காருவீங்க? எந்த பைக்கில் அந்த அல்ல இல்லையா கேன்சல் ஆயிடுச்சு. அதை விட பெரிய போது நம்ம கிட்ட இருக்குல்ல தைலம். போதை போடக்கூடாது.
தானே இவனுக்கு எப்படி உட்கார்றதுன்னு சொல்லி கொடுத்தேன். இடியாப்பம் மட்டுமா இருக்கு? இடியாப்பம் இருக்குது, சோறு இருக்குது. இடியாப்பம் சாப்பிட்டா அப்போ கொஞ்சம் அஃபெக்டாக இருக்குது, நார்மலாக இருக்குது. சோறு சாப்பிட்டா எனக்கு தான் சோறு தான் காலையில். சாப்பிடுறியா? எனக்கு சோறு தான்டா காலையில். அப்போ சரி. அடே பேக்கில் எடுத்துகிட்டு போகணும், அப்படி மட்டும் வச்சுட்டு போகிறீங்க. மறந்துட்டேன் மச்சான், ஆ மறந்துட்டேன்டா. கூட அப்படி தூக்கிட்டு வர. அடே சோறு சாப்பிட்றியா இடியாப்பம் சாப்பிட போறியா? ரெண்டும் சாப்பிட்றேன்டா. சோறு சோறு சாப்பிடும். நீ என்ன சாப்பிட்ற? சோறு சாப்பிட்டாதான் கொஞ்சம் பகல வரைக்கும் நின்று பிடிக்கும். இல்லை நான் எப்பவுமே தூங்கிட்டு தான் வருவேன். நீங்கள் போகிற பக்கம் போங்க, நான் ரூமில் வந்து படுத்துட்டு வரேன். ஓ பொட்டாக்கி இந்தியாப்பா தில்லுவா අපි තාම මොකුත් ඕඩර් කරේ නැහැ. சோறு சாப்பிடுறது நானா சோறு சோறு யார் சாப்பிடுறது இல்ல. நாங்க நீ பாத்துக்கிட்டு இருக்கோம் தானே பைக்கை. அங்க போனா பைக்கை பாக்கலாம். ஸோ எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிஞ்சு வீடியோ வந்து ஆல்ரெடி 15 மினிட்ஸ் தாண்டி போயிருச்சு. ஸோ இந்தளவுக்கு பார்த்துட்டு இருந்தவங்க எல்லோரும் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரத்னபுரையிலேருந்து எல்லாம் எப்படி ரீச் ஆனோம், போகிற வழியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோட ஃபுல் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிற வரைக்கும் see you guys, bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே கொண்டு போ. சொல்றேன்